ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செந்தூர் ஃபுட் ப்ராடக்ட். இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் வந்து செமி கிரேவியாக செய்யலாம். இன்றைக்கி வந்து அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பு, தயிர், மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். இதில் பாருங்கள், கொஞ்சம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி, அதுவும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளிக்கலாம், வேறு எதுவும் போட வேண்டாம். நம்மளுடைய வந்து சிக்கன் மசாலா, கறி மசாலா, ஒரே மசாலா சிக்கனுக்கும் போட்டுக்கலாம், மட்டனுக்கும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலராக போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டும். வெங்காயம் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி வந்து நான் 25 கிராம், பூண்டு வந்து ஒரு 50 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை அதுக்குள்ளே போட்டுடலாம். சிக்கனை நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம், கலர் மாறுற வரைக்கும். அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம செந்தூர் கறி மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலா எதுக்கு வேணாலும் பண்ணலாம். இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். 1.25 போடுறேன். ஏன்னா கடைசியாக இறக்குறப்ப கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு இறக்கணும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். இந்த மசாலா வச்சு நீங்கள் வந்து மட்டன் வறுவல், ஈரல் வறுவல் எல்லாமே செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரே மசாலா போதும், சிக்கனுக்கும் மட்டனுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வாங்கி இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் சட்டியில் மாற்றிட்டேன். கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் ஊற்றி கிரேவி மாதிரி வேணும்னு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். செந்தூர் ஃபுட் ப்ராடக்டில் சிக்கன் மசாலா, கறி மசாலா, இது வந்து ஒரே மசாலா தான். நீங்கள் சிக்கனுக்கும் போட்டுக்கலாம், மட்டனுக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து குடல் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுவும் போட்டுக்கலாம். ஈரல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், எங்கள் பாப்பா வாமிகா வந்து பெப்பர் சிக்கன் டேஸ்ட் பண்ண போகிறா. பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த கை சூடாக இருக்கா? சூடாக இருங்க. சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி வீட்டிலும் செஞ்சு சத்தமாக சொல்ல. வீட்டிலும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பராக இருக்கா? ஓகே, தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ.